நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி முடிவடைந்தது. ஜூலை 13ஆம் தேதி இன்று காலை 8 மணி அளவில் ஓட்டுக்கள் எண்ணப்பட்டன. சுமார் 20 சுற்றுக்கள் முடிவில் கடைசியாக திமுக வெற்றியடைந்தது. மிக பெரிய அளவில் ஒரு துயரம் என்னவென்றால், உண்மைக்காக, நீதிக்காக, குறிப்பாக நன்மையை பயக்கும் விதமாக எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பை தாருங்கள் என்று விக்கிரவாண்டி மூலை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்த சீமான், வேட்பாளர் அபிநயா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் உடன்பிறப்புகள் அனைவருமே பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். ஆனால் 15வது சுற்றிலேயே கண்கலங்கியவாறு தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து வெளியேறி கண்கலங்கியவாறு அங்கிருந்து சென்ற காட்சிகள் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நடந்து முடிந்த 20வது சுற்று முடிவில் திமுக கட்சியின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அபார வெற்றியை ஏற்படுத்தியிருக்கிறார். அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் அபிநயா அவர்கள் வெறும் 10,479 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். இதன் மூலமாக தமிழக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா அவர்கள் டெபாசிட்டை இழந்ததாக அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பாக அவர்களிடம் கேட்டபொழுது, இங்கு தேர்தல் நடைபெறவில்லை, மக்கள் ஏலம் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ஓட்டிற்கு 5,000 முதல் 15,000 ரூபாய் வரை திமுகவினர்கள் நிர்ணயித்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து இந்த தேர்தலை ஜனநாயக முறைப்படி நடத்தவிடவில்லை என்றும், இந்த தேர்தலை நாங்கள் கண்டு அஞ்சவில்லை என்றாலும் எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. நாங்கள் உண்மையை எடுத்து கூறிவிட்டோம், நடப்பதை வீடியோ மூலமாகவும் காண்பித்து விட்டோம். ஆனால் மக்கள் திருந்தாத வரை அரசியல்வாதிகள் திருந்த மாட்டார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று கண்கலங்கியவாறு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அபிநயா அவர்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா அவர்கள் மிக மிக மன வேதனை அடைந்துதான் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து சென்றபோது வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதில் அவரது கண்கள் கண்ணீரில் மிதந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழுக்க இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என்பதை அப்பட்டமாகவே தெரிவித்துவிட்டார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா அவர்கள். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று நாங்கள் நினைக்க மாட்டோம். அவர்கள் இன்னமும் ஏமாளியாகத்தான் இருக்கிறார்கள். திருடர்கள் கையிலேயே சாவியை கொடுத்துவிட்டு அவர்கள் எங்களது வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடிவிட்டார்கள் என்று மீண்டும் அவர்களிடமே முறையிடுவது சரியா? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தங்களது ஓட்டுக்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அடமானம் வைத்துவிட்டார்கள். இனி ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ விக்கிரவாண்டி பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள். இது ஏன் அவர்களுக்கு புரியவில்லை என்று பல முறை எடுத்து கூறியும் அதற்கான முடிவு எங்களுக்கு தோல்வியாகத்தான் இருக்கிறது. இதை பற்றி நேயர்களான நீங்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அபிநயா அவர்களது தோல்வி விக்கிரவாண்டி மக்களுக்கு ஒரு பாடமாக அமையுமா, அல்லது இன்னும் சிறப்பாக நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள் இருக்க வேண்டுமா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.